Hi students, how are you? I hope that everybody's fine. Anyhow, I pray God to give health, wealth, peace of mind to all in this world by God's grace. Okay, by the way, நான் உங்களுக்கு அன்றைக்கி சொன்னேன் இல்லையா, நம்ம இந்த ஆட்டோகிராஃப்ங்கிற படம் கூட சேரன் சார், டைரக்டர் சேரன் சார் வந்துட்டு எடுத்திருந்தார் இல்லையா. அப்போ செம்ம அது எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் லவ், ஒவ்வொரு ஸ்டேஜில் ப்ளஸ் டூவில் இருக்கும், ஸ்கூலில் ஹை ஸ்கூலுக்கு மேலே அந்த அடலசன்ஸு, அந்த ஹார்மோன்ஸ் உடம்புல இருக்கிற அந்த காதல்ங்கிறதுல வர்றது இயற்கை தான். ஆனால் அதே கரெக்டான ட்ராக்கில் தான் போகணும்னு சொல்கிறேன். எங்கள் அப்பா இப்போ தான் ஞாபகம் வருது. எங்கள் அப்பா வந்துட்டு அப்போல்லாம் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸாக இருந்தார். எங்கள் அப்பா சொல்லுவார், யாராவது காதல் கீதல்னா தொப்பாக்கி இருக்குது தொலைச்சிருவேன் அப்படிம்பாரு. அச்சோ குண்டு போட்டுருவார் அப்படின்னு. ஆனால் அப்போல்லாம் சொன்னது வந்து நமக்கு தெரியாது இல்லையா. ஓ இந்த மாதிரி தான் நினைக்கிறாங்களோ, ஓ இப்படி தான் நம்மளை வராது இல்லை. அப்போ இந்த காலேஜ் ஸ்டேஜ் தானே. காலேஜ்னால் 4 பேர் இப்படி பார்க்குறப்ப ஹை அப்படிலாம் தோணும். அது வந்து எல்லாருக்குமே இயற்கை தான். அடுத்த மைண்டு செகண்ட் தாட், ஐயோ அப்பா நம்மளை குண்டு போட்டு சகிடிச்சிருவாங்க அப்படின்னு ஒரு சொன்னதை அப்படியே பிலீவ் பண்ணிட்டோம். அப்படியே ட்ராக்லேயே இருந்து அப்படியே இந்த கடுவாளம் போட்ட குதிரை மாதிரி அதே மாதிரி இப்போ அப்படி பழகிடுது இல்லையா. சரி, இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம படித்த மாதிரி இப்போ லவ் வச்சு நம்ம பேசுகிறப்ப ஈஸியாக புரியும். நான் தவறாக எடுத்துக்க வேண்டாம். இது லவ்னு சொல்கிறப்ப அந்த விஷயத்தில் லவ் அப்படின்னா அன்பு தான். அது வந்து ஒரு சின்னவங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு, அவங்களுடைய அன்பு வந்து காதல்னு சொல்கிறாங்க. இதே வந்து பெத்த தாய் தந்தையர் மேலே நமக்கு இருக்கிறது அன்பு. எங்கள் அம்மாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அப்படி ஐ லவ் மை மாம். எனக்கு எங்கள் அப்பாவை ரொம்ப பிடிக்கும், ஐ லவ் மை டேட். எனக்கு அந்த மாதிரி நம்ம சொல்கிறோம் இல்லையா. அது அந்த அன்பு வந்துட்டு என்ன சொல்கிறது, டிவைனாக பரிசுத்தமான அம்மா அப்பா பிடிக்கும். அந்த பிடிக்குங்கிறது லவ். பட் அதை வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன் அப்படி லவ் பண்ணுறது அது காதல்னு சொல்கிறாங்க. சரி, அது இருக்கட்டும். இப்போ வந்து இதை வச்சு நான் வந்து உங்களுக்கு டென்ஸில் ப்ரெசன்ட் டென்ஸு சொல்லி கொடுத்துருக்கேன். அது ரொம்ப ஈஸியாக புரியும், அதனால தான் இது பார்க்குறேன். அதாவது ஒரு காலேஜ், எல்லாருக்குமே காலேஜுங்கிறது ஒரு பசுமையான நினைவுகள், க்ரீனரி மெமரி இல்லையா, அன்ஃபர்கெட்டபிள் மெமரியாக இருக்கும் இல்லையா. ஸோ அப்போல்லாம் சில பேர் லவ் பண்ணி ஐயோ அந்த டைமில் காதல் பண்ணி தொலைச்சி இப்போ கல்யாணத்தை கட்டி நழறேனே அப்படின்னு கூட தோணலாம். பட் அதுக்கு சொல்லலை. இப்போ காலேஜ்லலாம் அது ஒரு டைப் ஆஃப் லவ் இல்லையா, அந்த ஒரு டைம் இல்லையா. ஸோ அது வந்து எப்படி நம்ம வந்து இந்த டென்ஸை வச்சு எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாமா. ஒரு கற்பனை சொல்கிறேன். ஒரு கற்பனை, ஒரு பையன் இருப்பான். அந்த பையன் வந்து நல்லா படிப்பான், அழகாக இருப்பான், பாட்டு பாடுவான், கிட்டார் இதெல்லாம் வாசிப்பான், வயலின் வாசிப்பான், அப்புறம் என்னது ஸ்போர்ட்ஸு விளையாடுவான், ஆல்ரவுண்டர் அந்த பையன். அப்போ எவ்வளோ ஒரு மாதிரி நமக்கு எல்லாம் இருக்குது, எல்லா திறமையும் இருக்குது, அழகும் இருக்குங்கிறப்ப எத்தனை பேர் லவ் பண்ணுவாங்க. ஒன் சைட் லவ்வாக தான் இருக்கும். எல்லோரும் ஒருத்தர் எல்லாத்தையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது இல்லையா. ஒன் சைட் லவ்வாக இருக்கும். அவன் ஹீரோ காலேஜில் ஹீரோவாக கூட இருக்கலாம். எல்லாமே தெரியும், எல்லாத்துலேயும் ஆல்ரவுண்டர்னால் ஆட்டோமேட்டிக்காக அவங்கள லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இருக்குங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக அந்த காலேஜில் அவங்க பெரிய ஒரு லெவலில் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிக்கே லீடராக கூட நியமிக்கலாம். இந்த மாதிரி இருக்கிறப்ப ஒரு பையன் அப்படின்னு நினச்சிக்கலாம், ஆல்ரவுண்டர், எல்லாமே தெரியும். அந்த பையன் வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட சொல்லினேன். அந்த பொண்ணு வந்துட்டு ஃப்ரெண்டுங்கிற ஜஸ்ட்டு ஹாய் பாய் அந்த மாதிரி சாதாரண ஒரு பிரதர்ஸ் மாதிரி ஒரு ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான். அது லவ்க்கு அதுக்கு சம்மந்தம் இருக்காது, ஜஸ்ட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கிட்ட கேட்குறான், உனக்கு என்ன பிடிக்குமா அப்படின்னு சாதாரணமாக கேட்குறது. டு யூ லவ் மீ, நீ என்ன விரும்புகிறியா, பொதுவாக பிடிச்சதா பிடிக்கலையா, அது காதலிக்கிறியா அது இல்லை, பொதுவாக எஸ் ஐ லவ் யூ. ஏன்னா நீ வந்து அமைதியாக ப்ளசண்ட்டாக இருக்க, கூல் கையாக இருக்க, அமைதியாக கூலாக எந்த ஒரு விஷயத்தையும் சட்டையை பிடிச்சி கோச்சிக்காமல் கூலாக இருக்க, டீல் பண்ணுற, ஐ லவ் யூ. அதனால தான் ஸோ ஐ ஹேவ் யூ ஆஸ் மை ஃப்ரெண்ட். அதனால தான் உன்னை வந்து நான் ஒரு ஃப்ரெண்டாக எடுத்துட்டுருக்கேன், ஃப்ரெண்டாக அக்செப்ட் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு.
அதே மாதிரி அந்த பையன் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ்னால் அவனுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிக்க ரொம்ப பிடிக்கும். ஸோ அவளை கேட்டாச்சு. அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டோன்னா அந்த பொண்ணுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு அவங்க செகண்ட் இயர்னால் அவங்களோட செகண்ட் இயர் கிளாஸ் லிஸ்ட்டில் ஒரு 5-6 பசங்க 5-6 பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. அவங்கள பற்றி கேட்குறாங்க. இந்த அழகான ஆல்ரவுண்டர் பையன் கேட்குறான். யார்கிட்ட? தன்னோட ஃப்ரெண்டாக இருக்கிற அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறான். என்னென்னு கேட்குறான்? அந்த ஃப்ரெண்டோட பொண்ணுக்கிட்ட நிறைய பொண்ணுகள்லாம் இருக்காங்க, நிறைய பசங்களாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க இல்லையா? அதில் ஒரு பொண்ணை பற்றி கேட்குறான் இந்த பையன். தன்னோட ஃப்ரெண்டுன்னு சொன்னாலே அவகிட்ட. அவள் என்ன விரும்புகிறாளா? டஸ் ஷீ லவ் மீ? உடனே ஷீ லவ்ஸ் யூ. ஆமாம், அவளுக்கு உன்னை பிடிக்கும். நீ எல்லாம் ஆல்ரவுண்டராக இருக்கிறதுனால. அது அந்த பையன் என்னை பற்றி பெருமையாக பேசுகிறான்னு எனக்கு பிடிக்குமா? டஸ் ஹீ லவ் மீ? யா, ஹீ லவ்ஸ் யூ. அங்கே 5-6 பேர், அத்தனை பேர், அந்த 5-6 பேரும் டு தே லவ் மீ? யா, தே லவ் யூ அப்படின்னு. அப்புறம் புரிஞ்சுதுங்களா? இப்போ இதுலேயே வந்துட்டு கேட்குறாங்க, ஆர் யூ லவ்விங் மீ? நீ என்ன விரும்பிட்டுருக்கியா? எஸ், ஐ எம் லவ்விங் யூ. ஆர் தே லவ்விங் மீ? 5-6 பேரும் என்னைய விரும்பிட்டுருக்காங்களா? ஆர் தே லவ்விங் மீ? எஸ், தே ஆர் லவ்விங் யூ. இஸ் ஷீ லவ்விங் மீ? அந்த பொண்ணு விரும்பிட்டுருக்காள் என்ன? எஸ், ஷீ இஸ் லவ்விங் யூ. அந்த பையனை விரும்பிட்டுருக்கானா? இஸ் ஹீ லவ்விங் யூ? எஸ், ஹீ இஸ் லவ்விங் யூ. ஏன்னா அப்போ தானே அவங்க வந்துட்டு எல்லாருக்கூடையும் நல்லா பேச முடியும் இல்லையா? ஒருன்னு இருக்கிறவங்ககிட்ட பேச முடியாது இல்லையா? அதே மாதிரி ஹேவ் யூ லவ்ட் மீ ஆல்ரெடி? ஏற்கனவே நீ என்னை விரும்பியிருக்கியா? எஸ், ஐ ஹவ் லவ்ட் யூ ஆல்ரெடி. தட்ஸ் வாட் ஐ எம் டாக்கிங் வித் யூ. நான் ஏற்கனவே உன்னை விரும்பியிருக்கேன். அதனால தான் உங்கள்கிட்ட இப்போ மூஞ்சி கொடுத்து பேசுகிறேன் இல்லையா? அவங்களாம் ஹேவ் தே லவ்ட் மீ ஆல்ரெடி? என்னை ஏற்கனவே அவங்களுக்கு பிடிக்குமா? எஸ், தே ஹாவ் லவ்ட் யூ ஆல்ரெடி. அந்த பொண்ணுக்கு என்னை ஏற்கனவே பிடிக்குமா? ஹேஸ் ஷீ லவ்ட் மீ ஆல்ரெடி? எஸ், ஷீ ஹாஸ் லவ்ட் யூ ஆல்ரெடி. அந்த பையனுக்கு என்ன பிடிக்குமா? எஸ், ஹேஸ் ஹீ லவ்ட் மீ ஆல்ரெடி? எஸ், ஹீ ஹாஸ் லவ்ட் யூ ஆல்ரெடி. இப்போ நம்ம என்னென்ன சொல்கிறோன்னா ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்துட்டோம். டு யூ, டு தே, டஸ் ஷீ பார்த்தோம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஆர் யூ லவ்விங் மீ, ஆர் தே லவ்விங் மீ, இஸ் ஷீ லவ்விங் மீ, இஸ் ஹீ லவ்விங் மீ, அது பார்த்தோம். அதே மாதிரி ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் பார்த்தாச்சு. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸு. ஹேவ் யூ பீன் லவ்விங் மீ? என்னைய விரும்பிட்டுருக்கியா? எஸ், ஐ ஹாவ் பீன் லவ்விங் யூ ஃபார் 4 years. 4 வருஷமாக எனக்கு உன்னை பிடிக்கும். ஐ ஹவ் பீன் லவ்விங் யூ ஃபார் 2 years. 2 வருஷமாக எனக்கு ஒன்று பிடிக்கும் அப்படின்னு. அதே மாதிரி ஹேஸ் ஷீ பீன் லவ்விங் மீ ஆல்ரெடி? ஹேஸ் ஷீ பீன் லவ்விங் மீ? அந்த பொண்ணுக்கு என்ன பிடிச்சிட்ருக்கா? எஸ், ஷீ ஹாஸ் பீன் லவ்விங் யூ ஃபார் 3 years. 3 வருஷமாக உன்னைய பிடிக்கும். அதே மாதிரி ஹாஸ் ஹீ பீன் லவ்விங் மீ? எஸ், ஹீ ஹாஸ் பீன் லவ்விங் யூ ஃபார் 1 year. 1 வருஷமாக உன்னைய பிடிச்சிருக்கு அப்படின்னு. அதே மாதிரி புரிஞ்சுதுங்களா? ஒன்றும் இல்லை, ப்ரெசன்ட் டென்ஸில் வந்துட்டு டூ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தினந்தோறும் விரும்புகிறாயா? அது அவள் தினந்தோறும் விரும்புகிறாளா? அவன் தினந்தோறும் விரும்புகிறானா? அவர்கள் தினந்தோறும் விரும்புகிறார்களா? அது. அதே மாதிரி இப்போ நீ என்னை விரும்பிகிட்ருக்கியா? இப்போ அவன் விரும்பிகிட்ருக்கானா? என்ன? அவள் என்னை விரும்பிகிட்ருக்காங்களா? அவர்கள் என்னை விரும்பிகிட்ருக்காங்களா? அது பார்த்தோம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸு. ஏற்கனவே என்னை விரும்பியிருக்கியா? +2 படிக்கிறப்ப உன்னை விரும்பியிருக்கேன். அந்த மாதிரி அது ஹேவ் லவ்ட் ஆல்ரெடி. அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பார்த்தோம். ஹேவ் யூ லவ்ட் மீ ஆல்ரெடி? எஸ், ஐ ஹேவ் லவ்ட் யூ ஆல்ரெடி. அது பார்த்தோம் இல்லையா? ஹேஸ் ஷீ லவ்ட் மீ ஆல்ரெடி? எஸ், ஷீ ஹேஸ் லவ்ட் யூ ஆல்ரெடி. ஹேஸ் ஹீ லவ்ட் மீ ஆல்ரெடி? எஸ், ஹீ ஹேஸ் லவ்ட் யூ ஆல்ரெடி. ஹேவ் தே லவ்ட் மீ ஆல்ரெடி? எஸ், தே ஹேவ் லவ்ட் யூ ஆல்ரெடி. அதே மாதிரி ரொம்ப நிறைய நாட்கள்ங்கிறப்ப அது ஹேவ் பீன் யூஸ் பண்ணுவோம். ஹேவ் யூ பீன் லவ்விங் மீ? ஆமாம், என்னை விரும்பிகிட்ருக்கேன். ஆமாம்மா, நான் 2-3 வருஷமாக விரும்பிகிட்ருக்கேன். ஹேஸ் ஹீ பீன் லவ்விங் மீ ஆல்ரெடி?
அவன் என்னை விரும்பிகிட்ருக்கான். அவன் ஒரு வருஷமாக விரும்பிகிட்ருக்கான். ஹாவ் தே பீன் லவ்விங் மீ ஆல்ரெடி? அவங்க பல வருஷமாக, ஒரு 2 வருஷமாக உன்னை விரும்பிகிட்ருக்காங்க. ஹேஸ் ஹீ பீன் லவ்விங் மீ ஆல்ரெடி? எஸ், ஹீ ஹேஸ் பீன் லவ்விங் யூ. ஆல்ரெடிங்கிறத விட ஹேஸ் ஹீ பீன் லவ்விங் மீ? எஸ், ஹீ ஹேஸ் பீன் லவ்விங் யூ ஃபார் 2 years. Has she been loving me? Yes, he has been loving you for 2 years. So he has been loving, she has been loving, they have been loving for 3 months, for 3 years, for 2 years அப்படின்னு சொல்லி லாங் டியூரேஷனுக்கு ஹேவ் பீன், ஹேஸ் பீன்லாம் வரும். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு காலேஜில் ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற பொண்ணுக்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற பையன் வந்து மற்றவங்க எல்லாருக்கும் என்னை பிடிக்குமாங்கிற ஒரு ஆசையாக, எல்லாருக்கும் பிடிச்சா நான் வந்து நல்லாயிருக்கும் இல்லையா? யாருக்கும் நம்ம வந்து பகைவராக இல்லாமல் நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். ஆனால் ஃப்ரெண்ட்லியான எல்லாத்துட்டையும் கேட்க முடியாது. நல்லா க்ளோஸாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் கேட்க முடியும். அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து லவ்வராகவும் இருக்க மாட்டாங்க, ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்லி, போய் சாப்பிட்றது, பேசுகிறது, அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட மற்றவங்களை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு விதமான காலங்கள், அதாவது டென்ஸ் சொல்லுவோம், டென்ஸை வச்சு இது பண்ணியிருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள்.